நம் நாட்டில் அன்றாடம் பல குடும்பங்களில் நிகழும் ஓர் அவல நிலையை கருவாக கொண்டு உருவானதுதான் இன்னும் ஒரு மாசம் காசு ஒரு 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும்ப்பா. போன மாசம் அது வேற எதுக்குப்பா? இது எக்ஸாம் ஃபீஸ் Hey Hari, we got first month salary da. What will you do for that? உனக்கு போறாமடா நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன், நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டோம். அப்பா அம்மா எதாவது வாங்கி கொடுக்குறாங்க. அப்பாக்கு பட்டு வேஷ்டியும் அம்மாக்கு பட்டு புடவையும் வாங்கி தரலாம். சரிடா. ஓகே. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை மட்டும் இந்த குடும்பத்துக்கே செலவு செய்வீங்க, நமக்குன்னு வச்சுக்க வேணாமா? இனிமேலும் இப்படியே செஞ்சுங்க, நான் வீட்டை விட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். ஏற்கனவே போச்சு உங்ககிட்ட. ஏங்க இப்படி நினைச்சுக்கிறீங்க? என்ன பண்றது சொல்லு. நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். உங்களுக்கு மட்டும் கதையா இல்லை, நீங்களும் இனிமேல் நமக்குன்னு பாருங்க, இல்லைன்னா நம்மளுக்கும் அதே நிலைமைதான். ஏன் இருக்கான்னு சொன்னீங்கன்னா நான் போய் செத்துருவேன். ரவி ஒரு 200 ரூபாய் தான் கொடுப்பான். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம். எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வந்து பணம் பணம் நச்சரிக்கிறீங்களேப்பா. நான் மட்டும்தான் உங்களுக்கு பையனா? ஏன் போய் அவங்க கிட்ட கேளுங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வீட்டை விட்டு போயிடுவேன். நம்ம வீட்டை விட்டு வெளியே போனது சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தா நமக்கு மரியாதை இல்லைங்க. இரண்டு மகன்களும் பெற்றோர்களை கைவிட்டதால் மனம் உடைந்து போன பெற்றோர்கள் இறுதியில் முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைந்தனர். இதுதான் அவர்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் முதியோர் இல்லம். லட்சுமி, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்களை பெற்றோம், தனியா இங்க அனாதை மாதிரி வந்து தங்க வேண்டியதா போயிடுச்சு. நீங்க சொல்றது சரிதாங்க. நம்ம பிள்ளைங்களே இப்படி நம்ம ஏமாத்திட்டாங்க. இனிமேல் நம்ம யாருக்காக இருந்தாலும் வாழணும். இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடணும்னா அதுக்கு நமக்கு இருக்க ஒரே வழி இதுதாங்க. அக்கா, எப்படியோ நம்ம மாமன் மாமியார் வீட்டை விட்டு தொத்திட்டோம். இனிமேல் நம்ம ராஜ்யம் தான் வீட்டுல. ஆமா, எனக்கும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அவங்க பசங்களாலேயே அவங்க வெளியே அனுப்பிச்சாச்சு. எங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு விளையாண்டு அப்பா அம்மா தான் கிடைக்காம இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்க, நாங்க 2 பேரும் செத்துருவோம். செத்து தொலை. அவங்க நாமினேஷன் வந்து தேவி சுபான்
மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க அம்மா. நம்மளே அவங்களை புரிஞ்சோம். சார், இந்த பெருமாள் லட்சுமி யாரா இருக்காங்களா? நீங்கன்னா நான் அவங்களோட பசங்க, இவன் என்னோட தம்பி. எத்தனை நாளாக காணும் அவங்கள? ஒரு 3-4 மாசமா காணும். சார் அவங்க இறந்துட்டாங்க. அதுவும் உங்ககிட்ட சொல்லக்கூடாத மாதிரி லெட்டர் எழுதி வச்சுருக்கு. எல்லாம் நம்ம கொண்டாட்டிங்களால வந்ததுடா. மண்ணில் உள்ள வைரத்தின் மதிப்பு சில மாந்தர்க்கு தெரிவதில்லை. மனிதா, உன் கையில் உள்ள வைரத்தை மீண்டும் மண்ணில் புதைத்து விடாதே. இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் பெற்றோர்களை பிள்ளைகளும் மருமகள்களும் சரியாக புரிந்து கொள்ளாததே. இனியும் இந்த அவல நிலைக்கு எந்த ஓர் தாய் தந்தையும் இரையாக கூடாது என்பதே இக்குறும்படத்தின் நோக்கம்.